என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினை செயல் வகையில் 2ஆம் திருக்குறள் பார்க்க போகிறோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 5ஆம் தேதி நம்ம ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா, அதுக்கான பணத்தை நம்ம சேவிங்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருப்போம். ஆனால் 2ஆம் தேதியே கட்ட வேண்டிய இஎம்ஐ நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆம் தேதி கட்டுறது தப்பு இல்லையா? அதுதான் இந்த திருக்குறள் விளக்குது. தூங்குக தூங்கி, தூங்குக அப்படின்னா இந்த திருக்குறளில் என்ன மீனிங் அப்படின்னா காலம் கடந்து, அதாவது 5ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐயை நம்ம 5ஆம் தேதி கட்டலாம். ஆனால் 2ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐயை 5ஆம் தேதி கட்டக்கூடாது அப்படிங்கிறதா இதுக்கான விளக்கம். தூங்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, செய்ய வேண்டிய செயல் அல்லது தொழில். தூங்கற்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தாமதிக்காமல். வினை அப்படின்னா என்னென்னா, செயல் அல்லது தொழில். ஸோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். காலம் தாழ்த்தி 5ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐயை நம்ம 5ஆம் தேதி கட்டலாம். ஆனால் 2ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐயை காலம் தாழ்த்தி நம்ம லேட் பண்ணி 5ஆம் தேதி கட்டக்கூடாது அப்படின்றது விளக்கம் தான் இது. ஓகேங்களா?